ஒரு குட்டி கதை சொல்லிட்டா, அம்மாவின் நினைவா இந்த மரம் நடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான்ல, அப்படியே கேனால சில மரங்கள் நடுவோமே அப்படின்னு யோசிச்சேன். அப்ப என்ன மரம் நடலாம் அப்படின்னு நண்பர்கிட்ட கேட்டேன். அவர் தான் சொன்னாரு, ஒரு வித்தியாசமான மரம் இருக்கு, அதை நடுறியா அப்படின்னு கேட்டாரு. அது என்ன மரம் அப்படின்னா, அதுதான் பாப்பா மரம். என்னது பாப்பா மரமா? நம்ம ஊர் பாப்பா இல்லைங்க, இது பாப்பா, அதாவது PAW மரம். அந்த செடியை வாங்குறதுக்காக ஒருத்தர் வீட்டுக்கு நாங்க விடாத முறையில கிளம்பி போனோம். இதுதான் அந்த வீடு. இந்த ஐயா வீட்டை பார்த்தோன்னா செதறிட்டேன் நான். ஐயா வந்து வெறித்தனமான இயற்கை விவசாயியா இருப்பாரு போல இருக்குது. தன்னோட வீட்டு கொல்லப்புறத்தை மொத்தமா ஒரு சின்ன காடாவே மாத்தி வச்சிருந்தா போல. இதுதான் அந்த பாப்பா மரம், அதோட பழம். இதோட பழத்தை பார்த்தா மாங்காய் மாதிரியும், இதோட மரத்தை பார்த்தா கொய்யா மரம் மாதிரியும் இருந்தது. இது மாலை வேலை அப்படின்றதால வெளிச்சம் கொஞ்சம் மங்கி இருந்தது. இன்னொரு குட்டி கதையில இந்த பாப்பா மரத்தை மட்டுமே தனியா போடுவோம். ஏன்னா இந்த மரத்தை பத்தி பல பேருக்கு தெரியலப்பா. ஐயா பாப்பா மரம் மட்டும் பொத்தி பொத்தி வளர்க்கல, பல செடி கொடிகளையும் பல விதமான மரங்களையும் குழந்தை மாதிரி பார்த்து வளர்க்கறா போல. அது மட்டும் இல்லப்பா, இவரோட வீட்டு பின்புறம் பாத்தீங்கன்னா சரியான பெருசு, ஒரு சின்ன பூங்காவே வச்சு நடத்துறாருப்பா. இம்புட்டு விவசாயம் செய்யற ஐயாவா ஒரு தனி குட்டி கதையா போட்டா தான் சரி வரும். இவரையும் இந்த பாப்பா மரம் தனியா ஒரு குட்டி கதையாவே போடுவோமா? இதுதான்ப்பா அந்த பாப்பா செடி. இது விதையா மண்ணில் போட்டு சின்ன செடியா நம்ம கிட்ட கொடுக்குறா போல, அதாவது ஒரு குழந்தைய நம்ம கிட்ட கொடுக்குறா போல. இந்த குழந்தைய கொண்டு போய் நண்பர் வீட்டை நட்டு வச்சு அது ஒரு பெரிய ஆளா ஒரு பெரிய மரமா ஆக்க வேண்டியதுதான். இந்த செடி எல்லாமே 2 வருஷம் 3 வருஷம் மண்ணில் இருந்த செடிகள். இதுல நான் வந்து 6 வாங்கினேன். 3 2 வருஷமும் 3 வருஷம் செடியும் வாங்கிட்டு போனேன். அப்புறம் உண்பதற்கு பாப்பா பழங்கள் இருக்குதா அப்படின்னு அவர்கிட்ட கேட்டேன். அவரும் இருக்குது, வா தரேன்னு சொல்லி கொஞ்சம் கொடுத்தாரு. இந்த பாப்பா பழம் பார்க்கறதுக்கு மாம்பழம் மாதிரியே இருக்குது. பழங்கள் பல விதத்தை சுவைச்ச நானு இந்த பாப்பா பார்த்து இதற்கு சுவைச்சதே இல்ல. இதுதான் முதல் முறை. எப்படி இருக்குன்னு அப்புறம் சுவைச்சு பார்ப்போம். இந்த பாப்பா செடிகள் சும்மா ஒண்ணும் இல்லப்பா, சரியான விலை. வெயில் காலங்கள்ல ஒவ்வொரு செடியும் கிட்டத்தட்ட $20-25 விற்கிறாங்க. நம்ம ஐயா நமக்கு குறைஞ்ச விலையில இந்த வாட்டி கொடுத்தாரு. அந்த செடியை கொண்டு போய் என்னோட மகிழ்வுந்தில வச்சு அப்புறம் என் நண்பர் வீட்டில் கொண்டு போய் அதை கொடுத்துட்டேன். இன்னொரு நாள் நடுறதுக்கு. அடுத்த குட்டி கதையில பார்ப்போம்.